ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு ரிவ்யூவுக்கு தாங்க ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சத்து மாவு கஞ்சி மிக்ஸ் தாங்க நமக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மதுரையிலேருந்து நஸ்ரின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி தான் வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருந்தே என்ன சொல்கிறது, வீட்டில் இருந்தே வந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து இந்த மாதிரி சத்து மாவு கஞ்சி மிக்ஸு, அதுக்கப்புறம் உளுந்தங்களி கஞ்சி மிக்ஸு, வெந்தய களி மிக்ஸு, மில்லட் நூடுல்ஸு, ஏபிசி மால்ட்டு, கேரட் மால்ட்டு, பீட்ரூட் மால்ட்டு, பாதாம் மிக்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ரெடி பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்லைனில் கேட்குறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கும் அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க. அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து இவங்கள்ட்டேருந்து வாங்கி கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு முதலீடில் இவங்கள்ட்டேருந்து வாங்கி அதில் சிறு லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்களும் இவங்கள்ட்ட வாங்கிக்கிறாங்க. நீங்கள் பல்க் ஆர்டர் கொடுத்து இவங்கள்ட்ட வாங்கணுன்னாலும் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு வந்து ஒரு 1/4 கிலோ பேக்கெட் வேணும், 1/2 கிலோ பேக்கெட் வேணும் அப்படின்னாலும் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். மதுரையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதே வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொரியர் மூலியமாக வந்து அனுப்பிட்டுருக்காங்க. டெலிவரி சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ எப்படி வேணுமோ, இல்லை நீங்கள் வந்து பல்க் ஆர்டராக வாங்குறீங்க, ஒரு 5 கிலோ வேணும், 10 கிலோ வேணும், அந்த மாதிரியும் வந்து அவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மில்லட்லேயே செய்யக்கூடிய நூடுல்ஸ் வந்து ஹோம்மேட் வந்து அவங்க அதுவும் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏபிசி மால்ட்டு, அதாவது ஆப்பிள், பீட்ரூட், கேரட்டு அந்த மால்ட்டும் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா கேரட் மால்ட்டு தனியாக, அதுக்கப்புறம் பீட்ரூட் மால்ட்டு தனியாக, பாதாம் மிக்ஸ் பவுடர், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க. வாங்க இந்த மிக்ஸ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கனாக்கா 1 டம்ளர் அளவுக்கு தான் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மிக்ஸை வந்து சத்து மாவு மிக்ஸை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து போட்டுக்கிட்டேங்க. நான் பெரிய டம்ளரில் வந்து ஒரு 1.5 டம்ளர் மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஒரு 1.25 டம்ளர் மாதிரி நான் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கினேன். நீங்கள் 2 டம்ளர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஒரு ஸ்பூனுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஒரு டம்ளருக்கு 1 டேபிள் ஸ்பூன் அந்த மாதிரி தாங்க அளவுகள். 1 ஸ்பூன் போட்டாலே 1 டம்ளர் வந்து பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு நமக்கு வந்து கஞ்சி கிடைக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு போட்டுட்டு தயிர் கலந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லை பால் கலந்து சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம், இல்லைன்னா வெறுமனே வந்து பார்த்திங்கனாக்கா அப்படியே குடிக்கிறதுனாலும் குடிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கனாக்கா எங்கள் வீட்டில் உப்பு கலந்து கொடுத்தாக்கா சாப்பிட மாட்டாங்க பசங்க. அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து அந்த சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சமாக பால் கலந்து நான் எடுத்துக்குவேன். நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. 2 டம்ளர் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா வந்து அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் விட்டுட்டு கைவிடாமல் வந்து கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. நீங்கள் கை விட்டுட்டீங்க அப்படின்னாக்கா கஞ்சி பொருட்கள் எல்லாமே வந்து சீக்கிரமாக அடிப்பிடிச்சிக்கும். அது வந்து கஞ்சி பதத்துக்கு வரும்போது அதுக்கப்புறமா நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து பாருங்கள், இந்த மாதிரி பாருங்கள் கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. தேவையான அளவு நான் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஸ்வீட் எப்படி வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாட்டு சக்கரை வேணும்னா நாட்டு சக்கரை கூட போட்டுக்கலாம். நான் ஒயிட் சுகர் தான் போடுறேன். ஒயிட் சுகர் போட்டுட்டு தேவையான அளவு நான் வந்து கொஞ்சம் பால் இருக்கிறனால பாலும் கலந்துக்கிட்டேன். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிட்டிங்கனாக்கா சூப்பரான ராகி கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. சூப்பராக இருக்குங்க. இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. லேடிஸ்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரவங்க, அதே போல் உடம்பு வலி இருக்குது, கை கால் வலி எல்லாம் இருக்குது அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இதில் வந்து இந்த ராகி மாவில் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்கிறனால நமக்கு வந்து இடுப்பு வலி, முதுகு வலி அது எல்லாமே வந்து சரியாகுங்க. அதனால வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணி இந்த பொருளை வந்து வாங்கிக்கலாங்க. பாருங்கள், இப்போ கஞ்சி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து போட்டுக்கிட்டோம். குடிக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதே போல் வெயிட் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அவங்களும் வந்து இதை எடுத்து குடிக்கலாங்க. நம்ம வந்து வெறும் வயிற்றோடு இருந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கஞ்சை வந்து நீங்கள் போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு மோரோ தயிரோ கலந்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.